சூப்பரா இருந்தது. லைக் தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடுல எமோஷனலாவும் இருந்தது, ஒரு சைடுல வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டும் இருந்தது. ஓவராலா ஒரு பவர் பேக் ஃபிலிம். நிறைய சொன்னாங்க. ஸோ வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங், நம்ம கெரியர் நோக்கி போகணும், அந்த மாதிரி நிறைய சொன்னாரு. இதெல்லாம் எனக்காகவே அப்படியே சொன்ன மாதிரியே இருந்தது. சித்தா அப்படின்ற ஒரு இது வச்சு லிட்டரலா தளபதி அவர் மாஸ் தான். அவரு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி இது நடக்காதுதான் முடிஞ்சுன்ற மாதிரி இருக்கு. FTFS பார்த்தேன், இப்போ SS பார்த்தேன், அதோட அவ்வளவுதான். there's no another FTFS, there's no another FTSS போது ஒரு மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இது வந்து ஐ திங்க் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நியூட்ரல் பீப்புள் அப்படின்னும் போது ஆக்ஷன் ஃபிலிம் என்ஜாய் பண்றவங்க they really like it. மற்றபடி ஓகே தான், they also like it. வயலன்ஸ் இருக்கு, ஆனா இதை விட நிறைய வயலன்ஸ் இருக்க படம் யூஏ இருக்கிற படம்லாம் நான் பாத்திருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணும் இல்ல, கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. மியூசிக் பங்கமா இருக்கு. அனிருத் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு அவரு. அது வந்து பிஜிஎம்மோ சரி, எமோஷனல் சாங்ஸ் கூட நல்லா பண்ணிருக்காரு. சரி ராவணவண்டா பண்ணாரு, ஓகே ஒத்துக்கலாம். எமோஷனல் சாங் செல்ல மகளே அது அங்க பார்க்கும் போது அவ்வளவு நல்லா இருந்தது. தளபதி as a ஃபாதருக்கு அது ஒரு பெஸ்ட் சாங். ஆமா அது நல்லா இருந்துச்சு. அவங்க ஷீ இஸ் வெரி பெர்ஃபெக்ட் ஃபார் த ரோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு ஆகணும்னு அவர் சொன்னது எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. அது அந்த ஃபாதர் டாட்டர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மமிதா அந்த பிளேஸ்ல இருந்தது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பெண்களை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், போல்டா இருக்கணும், வெளியே வரணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ராவணம் அந்த சாங்கே வந்து எல்லாத்துலயும் அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வேற எந்த பிஜிஎம் இது இல்ல, அந்த பாட்டு தான் ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து நிறைய பிளட் அதை பத்தி எல்லாம் காட்டியிருந்தாங்க, அதனால தான் A சர்டிஃபிகேட் இருந்தது. தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருந்தது. படத்துல அவரை பார்த்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து நாங்க எத்தனை மாசமா நாங்க வெயிட் பண்ணுவோம். ரீரிலீஸ் ஓகே, பட் ஆனா வந்து இந்த நியூ ரிலீஸ்ன்னும் போது அவரை அந்த தியேட்டர்ல நாங்க பார்க்கும் போது, அதுவும் அந்த டைட்டில் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அது ரொம்ப சூப்பரா தான் கன்வே பண்ணியிருக்காங்க. அதான் அவர் சொன்ன மாதிரியே வந்து பெண்கள் வந்து நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும், புலியா வரணும் நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே. ஆமா வயலன்ஸ் இருக்கு, பட் ஆனா ரொம்ப எல்லாம் கிடையாது. பட் அது கொஞ்சம் அட்டாக் ஆக சான்சஸ் இருக்குனால அது கொடுத்துருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். அது மெயினா கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே அவர் கன்வே பண்ணியிருக்காரு அந்த மெசேஜஸ் எல்லாமே. ஸோ அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. செம்ம மாசா இருந்தது. படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது, நல்லா அழுதுட்டேன். கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது ஆட்டோமேட்டிக்கா. பயங்கர நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க. இந்த சைல்ட் அபியூஸ் பத்தி, அப்புறம் உமன்லாம் போல்டா இருக்கணும், அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் செம்ம மாசா இருந்தது. வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது, பட் ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் இல்லையா, சோ எல்லாரும் பார்க்கலாம். ஐயோ செம்ம கூஸ் பம்ப்ஸ் தான். நாங்க தளபதி விஜய்ன்ற அந்த இதுல பார்க்க கூடாதுன்றதுக்காகவே லேட்டா தள்ளி போச்சு போல. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 6 மாசமா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஏத்தி டிஎம் கட்சிக்காரங்க அப்படியே அதே எக்ஸ்பெக்டேஷன் இங்க பிளாஸ்ட் பண்ண வச்சிட்டானுங்க. அது ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் ஒரு வருத்தம்னா கிளைமேக்ஸ்ல தளபதி ஒரு இது பார்க்கும்போது எனக்கு சத்தியமா அழுதுட்டேன். கண்டிப்பா இவ்வளவு நான் எவ்வளவு எனர்ஜியோட போனோம்னா அவ்வளோ அந்த எனர்ஜி ஃபுல்லா மொத்தமா தேட்டர்ல இறங்கிட்டேன். படம் எனக்கு அந்த ஒரு வருஷம் பார்க்கும்போது இன்னும் அந்த 5 வருஷம் தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. டைட்டில் கார்டா, ஐயோ அண்ணன் ஒரு டைட்டில் கார்டு தான் கொடுத்த காசு நல்ல ஒருத்தான டைட்டில் கார்டு. சிஎம் டைட்டில் கார்டு, ஐயோ தேட்டர் சொல்றது பிளாஸ்ட் ஆன ஒரே ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரே தான் சிஎம் டைட்டில் கார்டு மட்டும்தான். இன்டர்வியூல அதெல்லாம் பயங்கரமா. இப்போ லீக் ஆன படம் சொல்றீங்களே, கூட சொல்லிட்டு மீடியால சின்ன மாற்றம் பண்றது. சின்ன மாற்றம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து என்னைக்கும் ஃபுல் மாற்றம் தான். ஒரு அந்த லீக் சைட்ல இருந்து சொல்றது அந்த படத்தை பார்த்துடும் சும்மா தலைவருக்காக பார்க்கணும் இல்ல, டபுள் மடங்கா கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசர் ஹைப் ஏத்துற மாதிரி அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவ்வளவு பெரிய வயலன்ஸ் எல்லாம் இல்ல, ரத்த காட்சிகள் நிறைய இருக்கு தவிர்த்து அதுக்கு மேபி அதை கொடுத்துருக்கலாம். அதுபடி இது குழந்தைங்க பாக்குற படம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஒரு எந்திரன் ரோபோ ஃபிட் மாதிரி சூப்பரா காட்டினாங்க. கிளைமேக்ஸ் ஃபுல்லா எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தா. குழந்தைங்க நல்லா பார்த்துருப்பாங்க வந்திருந்தா. ஏன்
சொல்லிருக்காங்க. அது கொடுக்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அது மிஸ் ஆயிடும் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியாம போயிட்டு நினைக்கிறீங்க அந்த படத்துல? புரியல. மெசேஜ் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் கண்டிப்பா கிளைமேக்ஸ் சொன்னார்ல லாஸ்ட் 6 மணி நேரம் நல்ல ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அது மாதிரி இருக்கு. ஜாதி பிரச்சனை எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடிவு எல்லாமே இருக்குது. அதனால படம் பாக்குறது ஒருத்தர் தான். காசு கொடுக்குற இதுக்கு லீக் ஆன படம் எல்லாம் பாக்குற மாதிரி வச்சாதீங்க. லீக் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாற்றமா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்படி முதலமைச்சர் வந்து சிஎம் ஆகி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாருல, அதே மாதிரி லீக் ஆன படத்துல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க தேட்டருக்கு. எனக்கு நம்மளே சொல்லிட்டேன், லீக் ஆன படம் பார்த்து எனக்கு அந்த படத்துல வந்து விஜய் சீன்ஸ் அந்த பாபி சுத்தமா பிடிக்கல, வெறுத்துட்டேன். இந்த படம் பார்த்தப்ப பாபி அடப்பா இந்த மனுஷன் எப்படி கலைஞருக்கு அந்த மாதிரி இருக்கு தேட்டர்ல போன. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், பாபடியோட விஜய் எல்லாம் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அனிருத்தா லீக் ஆகுது, அதான் சொல்றல, லீக் ஆனதுல இருக்கிற பிஜிஎம் டபுள் மடங்கா ஒரு பிளாஸ்டா தளபதிக்கு ஒரு அண்ணனா எப்படி பண்ணிருக்காரோ சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் சொல்றேன். கடைசியா பார்க்கும்போது எனக்கு நான் சொல்றேன்ல, ஸ்டார்டிங் எப்படி உள்ள நினைச்சா போகும்போது இனிமேல் தளபதி ஸ்கிரீன்ல பாப்போமா என்ற மாதிரி ஒரு கேள்வியில அழுதுட்டு அங்கேயே அழுது நான் வந்து வேற ஸ்கிரீன் ரோலில சில்வர் ஸ்கிரீன் எல்லாம் மொத்தமா எல்லாம் கீழே உட்காந்து பாக்குறாங்க தளபதிக்காக. இது வந்து தெரியவானவா தளபதி இவ்வளவு ரசிகர்கள் எவ்வளவு போட்டிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ கூட அங்கிட்ட இருக்கு. அதனால தளபதி ரசிகர் பகிர்ச்சிக்காதீங்க, நாங்களும் யாரும் பகிர்ச்சிக்க மாட்டோம். எங்களால முடிஞ்ச மாற்றத்தை நாங்க பண்றோம், அதுக்கு தடுக்காத சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. படமே பிடிச்சது. தளபதி மூவினாலே எப்பவுமே சூப்பர் தானே, சூப்பரா இருந்தது. பெர்ஃபெக்ட். அனிருத் மியூசிக் தான் எப்பவுமே டாப்ல இருக்கும். சூப்பர், எப்பவும் போல. ரொம்ப கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. லைக் லாஸ்ட் சீன்ல எல்லாம் அந்த பயம் இல்லாம நீ எஞ்சி வரணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. படம் உண்மையா அருமையா இருக்கு. நல்ல சென்டிமெண்டா நல்லா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ் செம்மையா இருந்துச்சுண்ணா படம். படம் ஃபுல்லாவே எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேசரினாங்க. கேசரி தான், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து தளபதிக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அதை எடுத்து கொடுத்து போயிட்டாங்க. பயங்கரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் வச்சு எடுத்துருக்காங்க. அது நல்லா யூனிக்கா எடுத்திருக்காங்க. அதுல லைட்டா ஏஐ மட்டும் தெரியுது, மற்றபடி ஸ்கிரீன் பிளே ஃபுல் டைட்டா எடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, பயங்கரமா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு பின்னிட்டாரு. அடுத்து இளையராஜாவா அவர் தான் வருவாரு. அவருக்கு வெயிட்டான ரோல் தானா. தளபதிக்கு என்ன வெயிட் இருக்கோ அதை விட 1% தான் கம்மியா கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு ஏத்த வில்லனா அவர் பண்ணிருக்காரு இதுல. அவங்க எப்பயும் போலதான் தேவையில்லாத ஆணி தான். ஆனா இந்த படத்துக்கு ஏதோ லாஸ்ட் படத்துல ஹீரோயின் இல்லாம இருக்க கூடாதுன்னு ஒரு ஜிஸ்டிக்காக வச்ச மாதிரி இருந்தது. அவங்க அவ்வளவுதான். வயலன்ஸ் இருக்கு, தேவையான வயலன்ஸ் இருக்கு, கதைக்கு தேவையான வயலன்ஸ் இருக்கு. அதை அப்படி காட்டினாதான் அந்த எமோஷன் ஹிட் ஆகும். அப்பதான் நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. கரெக்டான அவரு வந்து வில்லன் தான், ஆனா அந்த அளவுக்கு வில்லன் கிடையாது. அவரோட சீக்வன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, அதுவும் வெயிட்டா இருக்கு. அங்கதான் தலைவியோட வெறி ஆட்டமே தொடங்குது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. லாஸ்ட்ல வேற அழ வைக்கிறாங்க. இப்போ நான் வீட்டுல போய் தான் அழுவேன், இங்க அழுவல. ஆனா நல்ல ஒரு படம் தான். எல்லாருமே சொன்னாங்க கேசரி ரீமேக் பண்றாரு, தப்பு பண்ணிட்டாருன்னு. நல்ல மெசேஜ், நல்ல கண்டென்ட், செம்ம ஸ்கிரீன் பிளே. எச் வினோத் வந்து நிரூபிச்சிட்டாரு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அரசியலுக்கு வந்து தப்பே இல்லை, அவர் பண்ணவே தேவையில்லைங்க, வந்தாலே போதுங்க. எல்லாமே நல்லா இருந்து ப்ரோ, சூப்பரா இருந்து ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்து ப்ரோ. இல்ல ப்ரோ, கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான் ப்ரோ. எலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஆஸ் யூஷுவல் தான், அண்ணனோட ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம். பயங்கரமா பக்காவா அனிருத் மியூசிக் தான் செமையா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ்க்கான படம் தான். அவ்வளோ வயலன்ஸ் இந்த ப்ரோ, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. தேங்க்யூ. மியூசிக் அனிருத் சொல்ல வேண்டாம் ப்ரோ, அவர் எல்லாமே சூப்பரா பண்ணாரு ப்ரோ. எல்லாமே எங்களுக்கு எதிர்பார்த்த அளவு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கிராஃபிக்ஸ் நல்லா ஓரளவு பண்ணிடுவாங்க, ரொம்ப மோசமா இல்லாம எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க.
எல்லாமே நம்ம தளபதிக்காக வச்சுதானே ப்ரோ. கடைசியா ஃபேன்ஸ் என்கரேஜ் பண்ணோம், அவங்க சந்தோஷப்படணும், அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ட்ரீட்டாவே இந்த படம் எல்லாம் அமைஞ்சது ப்ரோ. அதுக்காக தான் ப்ரோ வந்தது. அதுவும் இங்க எல்லாரும் சேர்ந்து கத்தணுன்றதுனால தான் வந்தது. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காது. ஆனா இப்போ போட்டதுனால தலைவர் புஷி ஆனந்த் அவர்கள்லாம் வந்திருந்தாரு. வேற லெவல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. A+ எது கொடுத்தாங்க தெரியல. மேபி அவங்க இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த மாதிரி செய்தி வரக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி தடுத்தாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா நல்ல செய்தியா தான் தளபதி வந்து நல்ல எல்லாருக்குமே பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் கொண்டு வந்திருக்காரு. சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களுமே பார்க்க வேண்டிய ஒரு கதை படி பார்த்தா எல்லாருமே பார்க்க வேண்டிய கதை தான் இது. 18+ எது கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நல்ல கதை தான் ப்ரோ. அது எல்லாருமே ஒரு என்ன ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா அவங்க அந்த கில்லி ஸ்டைல்ல ஏதாவது ஒரு சீன் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி. ஆனா ஃபுல்லாவே சீரியஸாவே இருந்த அவகாசமே சரி, இவருமே சரி, எல்லாமே சீரியஸா இருந்ததுனால தாறுமாறா இருக்கு.